பேசினார். இன்றைக்கு ஒரு காரியத்தை தெய்வம் உங்களோடு கூட அவர் பேசுகிறார். தீவிரமாய் நான் செய்ய வேண்டியதை செய்வேன். பக்கத்துல நீங்க கை கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். நேத்து வந்தவங்க கொடுப்பாங்க. ஆமென். புதுசாக வந்தவங்க கொடுக்க மாட்டாங்க. நேத்து வந்தவங்க கொடுப்பாங்க. நேத்து வந்து அக்காலாம் அப்படி கையை அப்படி பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுத்து சொல்லுங்க, தீவிரமாய் நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். சில விஷயங்கள் வந்து உங்க வாழ்க்கையில தீவிரமாய் நடக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? நான் எப்பயுமே ப்ரொஃபட்டிக்கலாக தான் பேசுவேன். தீவிரமாய் சில காரியங்கள் அப்படின்னா சீக்கிரமா சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, தீவிரமாய் நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ கண்டது சரியே. நீ கண்டது, ஆமா. இப்ப நான் அப்படி உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் விசுவாசிக்கிறது சரியே, நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பது சரியே. உங்கள் ஜெபங்களுக்கும் உங்கள் வேண்டுதலுக்கும் தீவிரமான சில காரியங்களை நான் செய்ய போகிறேன். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் சொல்றார், நான் தீவிரமாய். பைபிள் சொல்லுது 147:15, அவர் தம்முடைய வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. மகா தீவிரமாய். நம்ம இந்த ஏவுகணை போடுறானுங்க, இந்த ஈரான் வந்து அந்த மிசைல் வந்து அனுப்புறானுங்க. எல்லாரும் என்ன ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னா, ரொம்ப துல்லியமா வந்து அடிக்குதான். அது நான் நியூஸ்ல பார்க்கறதெல்லாம் என்ன சொல்றாங்க, ரொம்ப துல்லியமா அந்த இலக்கை, ஒரு மனிதன் கண்டுபிடித்த ஒரு ஏவுகணை துல்லியமாய் ஒரு இலக்கை அடையும் பொழுது அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லவருடைய வார்த்தை எத்தனை தீவிரமாய் செல்லும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தீவிரமாய், தீவிரமாய், தீர்க்கமாய். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த காரைக்குடி திருச்சபையில் உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவர் தீவிரமாய் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். நானும் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் என்று தாவீது சொல்லுகிறார். நான் ரொம்ப சின்னவன்பா, ரொம்ப நான் எளியவன், என்னிடத்துல நீங்க என்ன செய்யுங்க, தீவிரமா வாங்க ஆண்டவரே, என்கிட்ட சீக்கிரமா வாங்க. ஆமென் சொல்லுங்களேன். எசேக்கியேல் 12:28 சொல்லுது, ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஆமென். அது தீவிரமாய் நிறைவேறும். அது தாம் நினைத்ததை செய்து முடிக்கும். எசேயா 60:22 சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் அவன், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய். ஆண்டவர் வந்து ரொம்ப லேட்டா செய்ய மாட்டாரு. ரொம்ப செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா ரொம்ப ஷார்ட் டைம்ல ரொம்ப தீவிரமாய் அதை சரியான நபருக்கு சரியான நேரத்தில் செய்து முடிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, தீவிரமா உங்க குடும்பத்துல ஒண்ணு நடக்க போகுது. நீங்க சொன்னீங்கன்னா நடக்கும், நீங்க சொல்லலனாலும் நடக்கும், கொஞ்சமா நடக்கும். அல்லேலூயா. ஆமா, தீவிரமாய் கர்த்தர் செய்வார். தீவிரமாய். அல்லேலூயா. எங்க ஊழியத்துல ஒரு அன்பு மகள் இருக்காங்க, பிடி டீச்சரா இருக்கிறாங்க, மேத்ஸ் பிடின்னு நினைக்கிறேன். ஆமா, மேத்ஸ் பிடியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ் வியாதி. சோரியாசிஸ்னா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. அது வந்து ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க. பெயர் வந்து பிரின்சி. நான் சொல்றது என்னுடைய சேனல்ல அவங்க கொடுத்த விட்னஸ் அங்கே இருக்குது. அப்போ அந்த நீங்க சாதாரணமாக நினைக்க முடியாது. அப்படி உட்காந்தீங்கன்னா, அவங்க உட்காந்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல அப்படியே தண்ணியா ஊற்றிருக்கும் கீழே, அப்படியே ஒரு மாதிரி தோல் உறிஞ்சு கொட்டும், அப்படியே இப்படி செஞ்சாங்கன்னா அப்படியே படப்படையாக கொட்டும். அப்படி ஒரு வியாதி. யோசனை பண்ணி பாருங்க, சின்ன வயசு குழந்தை கூட அப்போ இல்லை, கல்யாணம் பண்ணி அந்த நாட்கள்லேயே ரொம்ப 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 குஷ்டரோகத்திற்கு ஈடாக அவங்க போயிட்டாங்க. அப்போது அவங்க ஜெபம் பண்ணாங்களாம், அண்ணன் ஊழியத்தில் நம்ம இருக்கிறோமே, எல்லாருக்கும் ஒரு வார்த்தை வருது, எல்லாருக்கும் அண்ணன் வந்து ஜெபம் பண்ணுறாங்க, அற்புதம் நடக்குது, நமக்கே ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போ அவங்க வீட்டுக்கு மாடியில் நாங்கள் ஒரு ப்ரேயர் சென்டர் வச்சுருக்கிறோம், ஒரு கேதரிங் நடக்கிறதுக்காக அங்கே நாங்கள் வச்சுருக்கிறோம். அப்போ அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க வந்தாங்க. அப்போது ஆண்டவர் சொன்னார், எரேமியா 33:6. ஆமாம், எரேமியா 33:6. யாராவது சொல்ல முடியுமா அந்த வசனத்தை? சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணி. பாருங்களேன், அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே
தேவனுடைய வல்லமையில் அவங்க நிரப்பப்பட்டு தூக்கி வீசப்பட்டாங்க. இங்க நேற்று நிறைய பேர் தள்ள கை வச்சுன்னு கீழே விழுந்தாங்க. ஏன் விழுந்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆமாம், அது வல்லமை இறங்கும் போது அவங்களால நிற்க முடியல, தூக்கி வீசப்பட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 6 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இல்லை தம்பி, 6 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் அந்த வியாதி அவங்கள்ட்ட திரும்ப வரவே இல்லை. அந்த ராத்திரியே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். நான் எப்பயுமே அனுபவிச்சு பேசுகிறேன். அதனால் தீவிரமாய் ஒரு காரியம் நடக்கும். இதை தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். அல்லேலூயா. ஒரு காரியத்தை ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப ஸ்பீடாக தேவன் வந்து செய்ய போகிறார். அப்படி ஒரு 5 காரியம், 5 வசனத்தை நான் சொல்ல போகிறேன், உங்களுக்கு புரியும். எடுத்து வாசிங்க. முதலாவது எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் வாங்க, 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம், அதனுடைய 3வது வசனத்தை வாசிங்களேன். விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். தேவன் உன்னை வாழ வைக்கும்படி, உன் சரீரத்தை சுகமாக்கும்படி இன்றைக்கு தீவிரமாய் செயல்பட போகிறார். நம்முடைய வார்த்தை அனுப்ப போறார். ஆமென். எத்தனை பேர் என்ன வியாதியோட வந்திருக்கீங்கிறது எனக்கு 2வது தான். முதல்ல பரிகாரம் ஆல்ரெடி நமக்காக ஆண்டவர் செய்து விட்டதினால், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் சொன்னவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ எசேக்கியாவுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. எசேக்கியாவுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் வருகிறது. என்ன வார்த்தை அது அப்படின்னா, காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ மரிக்க போறீர், அவ்வளவுதான். ஏசாயா அப்படின்றவரு எவ்வளவு பெரிய வலிமையான தீர்க்கதரிசிங்கிறது தெரியும். இயேசு கிறிஸ்துனுடைய வருகையையே முன்னறிவித்தவர். அப்படித்தானே? இன்றைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிகள் எல்லாம் லிஸ்ட்ல வைக்காதீங்க. சோத்திரம். புளிப்பானைக்குள்ள புளி இருக்கு, உப்பு டப்பால உப்பு இருக்கு. இன்னைக்குள்ள தீர்க்கதரிசி. ஆமா, நல்லா கவனிக்கணும். இது நீங்க வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு இருந்த ஒரு தீர்க்கதரிசி, அவன் சொன்னா ராஜாவினுடைய இடைக்கட்டுகள் தளரும். அவ்வளவு வலிமையான ஒரு தீர்க்கதரிசி. அவன் வந்து ராஜாட்ட சொல்றான், எசேக்கியா ராஜாட்ட சொல்றான், நீ சாக போறீர். யாருக்கு அந்த தைரியம் வரும்? யோசனை பண்ணி பாருங்க. உடனே எசேக்கியா என்ன பண்றாரு, யார் அங்கே, இந்த ஏசாயனுடைய தலையை எடுங்க சொன்னாரா? சொல்லல. ஏசாயா யாரு? அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படிப்பட்டது? அவரை அனுப்பின கர்த்தர் எவ்வளவு வலிமையானவர், எல்லாவற்றையும் அறிந்தவர். சுவர்புறமாய் திரும்பி படுத்து ஒரு ஜெபத்தை செஞ்சார். என்ன செஞ்சார் அப்படின்னா, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரணும். இந்த ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற நாம இப்படி ஒரு ஜெபத்தை செய்ய முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவரே, நான் உங்க பார்வைக்கு முன்னாடி நலமானதை தான் இன்னைக்கு காலையில வரைக்கும் செஞ்சுட்டு வந்தேன். யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நீங்க தலையை குனிறதை பார்த்தா சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு அந்த தைரியம் இல்லை. ஆனால் இந்த எசேக்கியாவுக்கு அந்த தைரியம் இருந்தது. நான் உமக்கு முன்னாடி மன உத்தவமா நடந்தேன்பா, உண்மையா நடந்தேன், உன் பார்வைக்கு நான் சரியானதை நான் செஞ்சேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க நல்லா கவனிக்கணும். அடுத்த செகண்டில், அடுத்த நிமிஷம், எத்தனை செகண்ட் ஆனிச்சு எத்தனை நிமிஷம் ஆச்சுன்னு தெரியாது, ஏசாயா பாதி முற்றத்துக்கு வராரு. கர்த்தருடைய வார்த்தை திரும்ப வருது. ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்லி வருது? என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நான் பார்த்தேன், அவனுடைய கண்ணீரை கண்டேன், அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், நான் 15 ஆண்டுகள் கூட்டி கொடுப்பேன்னு போய் சொல்லு. தீவிரமாய் பிழைப்புக்கான வார்த்தையை சொன்ன கர்த்தர். இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க சரீரத்தில் என்ன பலவீனத்தோட நீங்க வந்திருந்தாலும் சரிதான். ஒருவேளை எந்த காரியத்தை எதற்காக யாருக்காக நீங்க வேண்டிக்கிட்டு வந்திருந்தீங்கன்னாலும் சரிதான். ஆண்டவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். தேவனுடைய வார்த்தை தீவிரமாய் உன்னை வாழ வைக்கும்படி, உன்னை ஊன்ற கட்டும்படி, உன்னை உயர்த்தும்படி இன்றைக்கு புறப்பட்டு வருகிறது. கையை தட்டி ஆமென் சொல்லிடணுமே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இன்றைக்கு இந்த காலை வேளையில நல்லா கவனிக்கணும். நான் 4 மணி நேரம் பிரசங்கம் பண்றாரு, நான் ரொம்ப ஷார்ட்டா உங்கள்கிட்ட பேசுறேன். இன்றைக்கு நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும்
எந்த பலவீனத்தில் இருந்தாலும் எந்த சுகவீனத்தில் இருந்தாலும் ஒருவேளை நீங்க எதற்காக கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்றார் உங்களை பார்த்து, என் வார்த்தையை நான் தீவிரமாய் அனுப்பி உங்களை நான் பிழைக்க வைப்பேன்றார். ஆமென் சொல்லுங்களேன். 15 வருஷத்தை கர்த்தர் கூட்டி கொடுத்தார், அவனை அடையாளமாய் நிறுத்தினார். இந்த வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா அழகா இருக்கும். என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்திற்கு நான் ஆதரவாக இருப்பேங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உன் நிமித்தம் உன் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, உன் தேசத்துக்கு, உன் பட்டணத்துக்கு, உன் தெருவுக்கு, உன் நகருக்கு, உன்னுடைய கிராமத்துக்கு நான் ஆதரவா இருப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஒரு மனுஷனோடு கூட பேசினார் அப்படின்னா, ஒரு மனுஷனை பார்த்தார் அப்படின்னா, ஒரு மனுஷனை குறித்து யோசிச்சார் அப்படின்னா, அவர் நினைவெல்லாம் நம்மை வாழ வைப்பதற்காக மட்டுமே இருக்கும். அல்லேலூயா. எங்க அப்பா ஒரு போலீஸ்காரா இருந்தாரு, ஏட்டா இருந்தாங்க, தலைமை காவலராக இருந்தாங்க. சுகர் பேஷண்டாகி மாறி கிட்னி 2 ஃபெயிலியர் ஆகி அவங்க இறந்துட்டாங்க. அப்போதான் நான் ஊழியத்துக்கு வந்த நாட்கள். எனவே அதனுடைய அந்த சீரியஸ்னஸ் எனக்கு தெரியல. விட்டாச்சு, போயிட்டாங்க. போகும்போது ஒரு சின்ன கூரை வீடு, நல்லா வாழ்ந்து நல்ல பணம் நிறைய பார்த்து சரிஞ்ச குடும்பம் எங்கள் குடும்பம். அப்போது ஒரு சின்ன கூரை வீடு, 8 லட்சம் ரூபா கடன். அந்த நேரத்தில் தான் இயேசு என்ன கையை பிடிச்சாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், போராட்டத்தின் மத்தியில் ஒரு வாழ்க்கை, பல கேள்விக்குறிகள் எங்களுடைய வாழ்க்கையில். எப்படி எங்களை இதுக்கு பிறகு நான் இருக்கிறேன், எங்கள் அக்கா, என் தம்பி, எப்படி நான் கரை சேர்க்க முடியும், எப்படி எங்கள் அம்மாவை பார்த்துக்க முடியும், எப்படி என்னுடைய லைஃப் எப்படி இருக்கும். இதில் வேற ஆண்டவர் நான் உன்னை வல்லமையான ஊழியக்காரனாக மாற்றுவேன் வேற சொல்லியிருக்கிறாரு. நான் எப்படி ஊழியம் செய்வேன் எதுவுமே தெரியாது எனக்கு. அந்த நாட்களில் ஒன்னே ஒன்று தெரியும், அவர் சொன்னதை செய்து முடிக்கும் வரை என்னை கைவிடாத தேவன் என்று தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, 8 லட்சம் ரூபா கடனோட, வியாதியின் உக்கிரத்தோட, பலவீனத்தோட, எதுவுமே இல்லை, இனி எல்லாம் டெட் எண்டு அப்படி வந்த சூழ்நிலையில கர்த்தர் இன்றைக்கு நான் தைரியமாய் சொல்லுவேன், அவருடைய ஊழியக்காரனாய் நான் இருப்பது நிமித்தம், அவருடைய ஊழியத்தை எந்த விதமான டிமாண்ட் இல்லாமல் செய்வது நிமித்தம் கர்த்தர் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பார்க்கிறார். கையை சொல்லுங்களேன். அதனால நீங்க யாரா வேணா இருங்க, நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரிதான், நான் பிரசங்கிக்கிற என்னுடைய இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், இந்த ஆலயத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை தீவிரமாய் வரும்பொழுது அந்த வார்த்தை ஒரு மனுஷனை வாழ வைக்குது. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், ஆதியாகமம் 19:12. பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமாரத்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்தில் இருந்து வெளியே அழைத்து கொண்டு போ, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். நீங்க வேதத்தில் வாசிங்கன்னா, அந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுவதற்கு என்ன இல்லையா, அவனுக்கு மனசு இல்லை, அப்படிதானே? உண்மைதானே? மனசு வருமா? மருமகனை பார்த்தாச்சு, மகளை பார்த்தாச்சு, மருமகனை பார்த்தாச்சு, பேர பிள்ளைகளையும் பார்த்தாச்சு, திடீர்னு காரைக்குடியை விட்டு கிளம்புனா யார் கிளம்புவா? யோசனை பண்ணி பாருங்க. ஆமா, ஒரு நாள் ராத்திரி பாகசாலைங்கிற TLC சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு அம்மாவுக்கு ஒரு பேய், சம பேய் ஓட்டு ஆடிட்டு இருக்கு. பேய் விரட்டதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் நான், சோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஏரியாவில் எங்கேயோ பேய் பிடிச்சா கொண்டு வந்துருவாங்க. ஐயா இது என்னன்னு பார்த்து கொஞ்சம் விசாரிங்க ஏம்பாங்க. சரின்ட்டு விசாரிக்கலான்னா அந்த பேய் அழுவுது. என்னன்னு கேட்டால், இந்த ராத்திரி 1:30 மணிக்கு அனுப்புனா நான் எங்கே போவாங்குது. அது ஒரு ஆல்நைட் ப்ரேயர். கரெக்டு தானே? அது சொல்கிறது கரெக்டு தானே? ஆமாம். சரி, எங்கேயாவது போ, உனக்கா ரூட்டு தெரியாது. அடுத்து சொன்னிச்சு, 10 வருஷமாக இருந்துட்டேன், திடீர்னு வெளியே போக சொன்னால் எப்படி போகிறது? கரெக்டு தானே? அது கோர்ட்டில் கேஸ் போட்டுச்சுன்னா இவங்களுக்கு சாதகமாயிடும் ஜட்ஜ்மெண்ட்டு. ஏன்னா 10 வருஷம் ஒரு இடத்துல இருந்தாலே அது அனுபவம் பார்த்தே நம்ம என்ன செய்யலாம். அப்புறம் லோத்தோட எண்ணம் கரெக்டு தானே, இங்கேயே இருந்துட்டோம், நல்லா இருக்கு, நமக்கு சேவையானதெல்லாம் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே, ஆமா, அவன் தாமதிக்கிறதை கண்டபோது துரிதமாய் ஒரு காரியம் பண்றாங்க. அப்ப தேவனுடைய துரிதம், தேவனுடைய தீவிரம் என்ன பண்ணுது தெரியுமா? நம்மை பாதுகாக்குது. ஆமென்.
கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப துரிதமா ஒரு பாதுகாப்பாரு. எத்தனை பேர் அப்படி அனுபவிச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல? அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் நம்மை ரொம்ப அழகா துரிதமாய் தீவிரமாய் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆமா, நம்மை பாதுகாக்கிறதுல அவருக்கு நிகர் அவர் தான். ஆமென் சொல்லுங்களேன். அப்படி இந்த அம்மா உப்பு தூணா மாறிட்டு அது வேற கதை. ஏன்னா ஐயோ அஞ்சலை முட்டி வச்சுட்டு வந்து திரும்பி போத்துருச்சு போல இருக்கு. அங்கேயே நிக்குது, இன்னைக்கும் நிக்குதான். அதனால என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை திரும்பி பார்க்காதீங்க. தேவனுடைய துரிதத்தை, தேவனுடைய தீவிரத்தை புரிந்து பாதுகாப்பிற்குள் ஓடி வந்து விடுங்கள். அல்லேலூயா. தேவன் நம்மை உயர்த்துவது, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, நம்மை பாதுகாப்பது அவருடைய வேலை. சாத்ரா கேட்டான், என்ன கேட்டான் தெரியுமா? ராஜாவாகிய என்னுடைய கைக்கும் இந்த எரிகிற சூளையின் கைக்கும் உன்னை தப்பு வைக்க போகிறது யார்? கேட்டானா இல்லையா? கேட்டானா இல்லையா? தானியேல் 3ஆம் அதிகாரத்துல. அதுக்கு அவங்க சொன்னாங்க, உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. சில இடங்கள் நம்ம பேசவே கூடாது, கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். நல்லா கவனிக்கணும். தூக்கி போட்டவங்களாம் காலி. ராஜா நல்ல கண்ணை திறந்துட்டு பார்க்கறான். தூக்கி போட்டது 3 பேரு, உள்ள சுத்துறது எத்தனை பேரு? பாதுகாக்கும்படி தீவிரமாய் வருகிறவர். உன்னை பாதுகாக்கும்படி தீவிரமாய் வருகிறவர். நீங்க நினைக்கிறீங்க நம்மளே நம்முடைய சுய அறிவுல நம்ம பாதுகாக்க. இவன் அந்த தம்பி ஒருத்தன் வந்திருக்கான் பாருங்க, அந்த என்னோட வந்தான்ல, இப்போ அவன் கார் ஓட்டினாவே எனக்கு தூக்கம் வராது, பயமாவே இருக்கும். கர்த்தர் தான் எங்களை பத்திரமா கொண்டு வர்றாரு, கர்த்தர் தான் எங்களை பத்திரமா கொண்டு போறாரு. ஆமீன் சொல்லுங்களேன். எத்தனையோ நடு ராத்திரிகளில் நாங்கள் டிராவல் பண்ணியிருக்கிறோம். விடியெல்லாம் நாங்கள் டிராவல் பண்ணியிருக்கிறோம். மீட்டிங் முடியும் கன்னியாகுமரி நேசரத் சிஎஸ்ஐல ராத்திரி 1 மணிக்கு முடியும். அங்கே 2 மணிக்கு கார் எடுத்து நாங்கள் வரணும். ரன்னிங் அவரே கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கும். நல்லா கவனிக்கணும். யோசிச்சு பார்ப்பேன் எப்படி நம்மளை கர்த்தர் நடத்துறாரு. சில அனுபவ ரீதியாய் நம்ம பார்க்கும்போது தான் தேவன் நம்மை பாதுகாக்கிற விதம் நமக்கு புரியுது. ஆமென். டாக்டர் சொல்லியிருப்பாங்க, இந்த வியாதி வந்துச்சுன்னா இவ்வளோ பிரச்சனைகள் வரும், இந்த மாத்திரை இவ்வளோ சைடு எஃபெக்ட். 15 வருஷம் மாத்திரை டிக்கெட் சாப்பிட்ற ஆள்லாம் அங்கே உட்காந்துருக்கோம்ல, 20 வருஷம் மாத்திரை சாப்பிட்ற ஆள்லாம் உட்காந்துருக்கும் தானே. வேதம் சொல்லுது நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். நம்மை பாதுகாக்கும்படி தேவன் நம்மை பாதுகாக்கும்படி தீவிரப்படுகிறார். தேவன் நம்மை பாதுகாக்கும்படி தீவிரப்படுகிறார். ஆமென். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நாங்க எங்களுடைய சுய அறிவுல நாங்க வாழ்றோம், எங்க சுய ஞானத்துல நாங்க வாழ்றோம், எங்கள்கிட்ட இருக்கிற டிரைவிங் லைசன்ஸ் நல்ல ஆர்டிஓ கொடுத்ததுனால நாங்க இவ்வளவு தூரம் டிராவல் இல்ல. தேவனுடைய தயவு நம்மை பாதுகாத்து கொண்டே வருகிறது. அல்லேலூயா. ஆமா, ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மீட்டிங் போயிருந்தோம். 3 நாள் கன்வென்ஷன் ஓப்பன் ஏர் மீட்டிங்கு பேசிட்டு இருக்கிறோம். அதனால வந்து வாட்ச் பண்ணுறான். தம்பி அங்கே வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன், வில்லியம்ஸ் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு எங்கேருந்து ஃபோன் பண்ணுறான், என்னென்னமோ பண்ணி நிற்கிறான். நான் மேடையில் என்ன தான் இருக்கிறேன். அவர்கிட்ட கூப்பிட்டேன், என்ன ஆசீர்வாதம் ஒரு ஐயா தான் கூப்பிட்டுருந்தார். அவர்கிட்ட கேட்டு என்னது அப்படின்னு. காலையே அந்த மீட்டிங் எப்படியா தடுக்கணுன்றதுல பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். நான் சொன்னேன், அப்படியா, இவனை கர்த்தர் 3ஆவது நாள் என்கவுண்டர் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். 3ஆவது நாள் வந்தான், அதே இடத்துல நின்னா, ஃபோனை போட்டான், பெரிய காரியத்தை பண்ணணும்னு நினைச்சிட்டு வந்தான். கடைசியில் தேவ மகிமை இறங்குனுச்சு. அவ்வளோ பேருக்கு முன்னாடி மேலே ஸ்டேஜுக்கு ஏறி வந்து என் காலில் நெடுஞ்சானா விழுந்தாங்க. உங்க தெய்வம் உண்மையான தெய்வம்னா. ஆமென் சொல்லுங்களேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்மை பாதுகாக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை தீவிரமாய் பாதுகாத்து வெளியே கொண்டு வருகிறவர். அல்லேலூயா. அந்த இடத்துல இருந்திருந்தா பெரிய ஆபத்தை நாங்கள் சந்தித்திருப்போம். கர்த்தர் தான் எங்களை வெளியே கொண்டு வந்தார். கர்த்தர் தான் என் பிள்ளையை பாதுகாத்தார். கர்த்தர் தான் என் பிள்ளையை நடத்தினார். கர்த்தர் தான் எங்கள் குடும்பத்தை வாழ வைக்கிறார். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? தேவன் அதற்கு தான் தீவிரப்படுகிறார். நீங்கன்னா நான் அவருக்கு ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிடிக்கும். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப பிடிக்கும். அருமையான அண்ணன் இங்கே வந்து எனக்கு சுண்டு போட்டார்ல, அந்த அண்ணன் பெயர் சொல்லுங்க. பிரேமாவா? பிரேமானந்தன். நேற்று அவருடைய சாட்சியெல்லாம் கேட்டேன். ட்ரெயின் ட்ராக்கில் போய் ஜம்முன்னு கர்லன் மெத்தியில் படுத்திருக்க மாதிரி படுத்துருந்துருக்கிறாரு. நாங்கள் ராத்திரி பூரா அதே தான் நினச்சிட்டு இருந்தோங்க. ஐயா, எப்படி இந்த மனுஷன் தப்பிச்சாரு? யோசனை பண்ணி பாருங்க. கிருபை, பாதுகாப்பின் கிருபை தீவிரமாக ஏதோ நாங்கள் நடந்திருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அவருக்கு தெரியுங்க, அவருக்கு தெரியும். நான்லாம் 3 முறை சூசைட் அட்டன் பண்ணவன். 3 முறை 13 தூக்க மாத்திரை நான் போட்டவன். பெக்ஸல் ஹாஸ்டல்ல, புதுக்கோட்டை மச்சிவாடியில் இருக்கிற பெக்ஸல் ஹாஸ்டல்ல 13 தூக்க மாத்திரை. அரளிக்கோட்டை அரைச்சு குடிச்சவன் நான். குண்டுமணி அரைச்சு குடிச்சேன். இந்த திருச்சபையில் என்ன சொல்றேன் நான்,
ஆமென். டாக்டர்கிட்டே போகாம இன்னைக்கு சுகத்தோடு பலத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்கிறேன். நம்முடைய காலங்கள் அவருடைய கையில் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். தீவிரமாய் நம்மை பாதுகாக்கிறவர், தீவிரமாய் நம்மை வாழ வைக்கிறவர். மூணாவது ஒரு காரியம் சொல்லவா? ஆதியாகமம் 41:14 படிங்களேன். அப்பொழுது பார்வோன், யாராவது ஒருத்தர் நீங்க வாசிங்க. அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். மறக்கப்பட்டவன் தான், பானபத்திரக்காரனால மறக்கப்பட்டவன் தான், பொய்சாட்சியினால சிறைக்குள் போனவன் தான். பைபிள் சொல்லுது தீவிரமாய் அவனை அந்த காவல் கிடங்கில் இருந்து, அது ஜெயில் கிடையாதுங்க, குடோன். என்ன போட்டிருக்கு பைபிள்ல? கிடங்கு. இங்கிலீஷ் வகையில் பார்த்தீங்கன்னா குடோன் இருக்கும். அது வேஸ்டேஜ் பொருள்லாம் போடுறது. இந்த வேஸ்ட் பொருள்னா எங்கெங்க அந்த அதெல்லாம் குடோன்ல கிடக்குன்னு சொல்றோம்ல, குடோன்ல தூக்கி போட்டாங்க அவனை. இவன் ஒன்று தூக்கி யூஸ்லெஸ் வேலை தூக்கி குடோன்ல போட்டாங்க. நல்லா கவனிக்கணும். பைபிள் சொல்லுது தீவிரமாய் அவனை வெளியே கொண்டு வந்தார்களாம். எதற்கு? தீவிரமாய் கர்த்தர் அவனை உயர்த்துவதற்காக. நீங்க அவங்களை பார்த்து சொல்றேன், நீங்க உயர்ந்து வருவீங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், கர்த்தர் தீவிரமாய், ஐயோ எனக்கு படிச்சிருக்கிறேன் வேலை இல்லை, எக்ஸாம் எழுதியிருக்கிறேன், ரிசல்ட் வந்துருச்சு, ஆனால் இன்னும் அந்த இடத்துல போய் நான் உட்கார முடியல, ஒருவேளை என் பிள்ளைகளுடைய படிப்பு ரொம்ப ஒஸ்டா இருக்குது, என் பிள்ளை இன்னும் மேலே வர முடியல, நல்ல மதிப்பெண்களை எடுக்க முடியல, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியல, ரிசல்ட் வரல, ஒருவேளை என்னால் அந்த அந்த காரியத்தை இன்னும் அச்சீவ் பண்ண முடியல. கர்த்தர் சொல்றாரு, ப்ராப்பர்ட்டிகளாக நான் சொல்றேன், தேவன் தீவிரமாய் உன்னை உயர்த்தும்படி நீங்க சித்தம் கொண்டிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவதுதான் அவருடைய நோக்கம், அவருடைய எண்ணம். அதுதான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென் சொல்லுங்களேன். தீவிரமாய் உயர்த்துவார், தீவிரமாய் உயர்த்துவார். எங்க ஊழியத்திலிருந்து ஒரு பையன் இன்னைக்கு சப் கலெக்டரா இருக்கிறாரு. அல்லேலூயா. 9வது படிக்கும் போது ப்ராபசி பண்ணேன். 9வது படிக்கும் போது அவன் சொன்னான், அண்ணே சாப்பாட்டுக்கே வழி இல்லைண்ணே, நீங்க ஒரு ஆள்னே அப்படின்னா. சின்ன பையன் 9th படிக்கும் போது, நான் உனக்கு முன்னாடி பார்க்குறேன்டா, ஒரு நேஷனல் ஃபிளாக் வச்ச ஒரு அம்பாசிடர் காரில் நீ டிராவல் பண்றடா. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு படிச்சு முடிச்சு எங்க தமிழ் சுவிசேஷ லுத்ரன் திருச்சபையிலேருந்து ஒரு சப் கலெக்டரா இருக்கு நீ இருக்கிறான். அவன் சொல்லுங்களேன். நான் சொல்லுவேன் அடிக்கடி, நீ ஊருக்கு தாண்டா கலெக்டர், எனக்கு நீ சின்ன பேடாம. அவன் சொல்லுங்களேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தீவிரமாய் உயர்த்துவார், தீவிரமாய் உயர்த்துவார். நீங்க நினைக்கலாம், அந்த 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 குடோன்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. அந்த வித்தியாசமான ஒரு சிச்சுவேஷன், ஒரு இறுக்கமான நிலைமை. அந்த கம்பெனியில எனக்கு நல்ல பேரே இல்லை பிரதர். எவ்வளவுதான் நான் உழைச்சாலும் என் பாஸ் என்ன தப்பா தான் பேசுறான். இருக்கட்டும், கர்த்தர் உன்னை ரைட்டா பேசிட்டு இருக்காரு. ஆமென் சொல்லுங்களேன். பைபிள் சொல்லுது, சத்துருக்களுக்கு முன்பு அவர் பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென் சொல்லுங்களேன். யாரெல்லாம் என்ன அழுத்தணும்னு நினைச்சாங்களோ, யாரெல்லாம் என் பேரை கெட்ட பேர் ஆக்கணும்னு நினைச்சாங்களோ, நீங்க அவங்களுக்கு மத்தியில தரங்கம்பாடி தாலுக்கா மயிலாடுதுறை மாவட்டத்தில் என் ஊழியம் உயர்ந்திருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். யாரெல்லாம் இவன் காசு இல்லைன்னு ஊழியத்துக்கு வந்தான், இவன் காணிக்கைக்காக ஊழியம் வந்தான், ஊழியத்துக்கு வந்தான், இவங்க அப்பா எல்லாத்தையும் இழந்துட்டாரு, வேற வழி இல்லாம ஊழியத்துக்கு காசு பார்க்கறது ஊழியம், அதனாலதான் நான் வேலையை விடாம ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினது போல உயர்த்தி வைத்திருக்கிறார். நீங்க நான் சொல்றேமா, உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்துவார். இது லேட்டா நடக்காது, இது தீவிரமாய் கர்த்தர் செய்து முடிப்பார். கையை தட்டி ஆமென் சொல்லி நல்லா விசுவாசிக்கிறவங்க நல்லா கை தட்டுவீங்க. ஆமா, எனக்கு தான் அந்த வார்த்தைன்னு சொல்றவங்க கை தட்டுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, ஐடியில் ஒர்க் பண்றவங்க யாரா இருக்கிறீங்க? கை வெட்டி காட்டுங்க பார்க்கலாம். ஐடியில் ஒர்க் பண்றவங்க யாரா இருக்கிறீங்களா? ஐடி ஃபீல்டில். ஓகே ஓகே. ஏஐ வந்துடுச்சா தம்பு? சோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ஐடிஐ ஃபீல்ட்ல ஒன்றும் இல்லாமல் போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தர் நமக்குன்னு ஒரு உயர்வு அந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்றாங்க, ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இப்போ நிறைய ஏஐ வந்ததுனால எங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுமா. எந்த ஏஐ வரட்டும், பிஐ வரட்டும், சிஐ வரட்டும், நம்ம பிள்ளைங்க உயர்ந்து தான் இருப்போம். ஆமென் சொல்லுங்களேன். தீவிரமான ஒரு உயர்வு. அவன் யோசேப்பை நினைச்சு பார்க்கல. காலையில் எழுந்திரிச்சு களி தின்ன ரெடி ஆயிட்டான். யோசனை பண்ணி பாருங்களேன். காலையில் எழுந்திரிச்சு களி தின்ன ரெடி ஆயிட்டான். கர்த்தர் பார்த்தாரு, இன்னைக்கு தான்டா உன்னுடைய உயர்வின் நாள், இன்னைக்கு தான் நான் உன்னை உயர்த்த போகிற நாள்,
இன்னைக்கு தான் உன்னை அந்த சிங்காசனத்துக்கு நேராய் கொண்டு போய் நிறுத்த போகிற நாள். இந்த நாளில் தான் ராஜா உன்னை யார் என்று அறிய போகிற ஒரு நாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த நாள் கர்த்தரனை உயர்த்துவார். இந்த நாள் கர்த்தரனை மேன்மைப்படுத்துவார். இந்த நாள் கர்த்தரனை உயர்த்துவார். இந்த நாள் கர்த்தரினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தேவன் உன்னை தீவிரமாய் உயர்த்துவார். நீங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அந்த ஃபீல்டில் நீங்க தான் டாப்பரா இருப்பீங்க. ஆமென். ஒரு விவசாயம் பண்றீங்கன்னா நீங்க தான் டாப்பரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை நான் வந்து ஐடியில் இருக்கிறேன், நீங்க தாங்க டாப்பரு. மெடிக்கல்ல இருக்கிறேன், நான் டாக்டரா இருக்கிறேன், நீங்க தான். காரைக்குடியில் உங்களை எல்லாமே எந்த ட்ரீட்மெண்ட்டும் யாருக்கும் தெரியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, எல்லாரும் ஊசி போட்டா வலிக்கும், நீங்க ஊசி போட்டா வலிக்காது. விசுவாசிங்க ஐயா. ஆமென் சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில் அப்படிதான் நடக்கும். ஆமென். என்னோட சேர்ந்து 30 பேர் ஊழியத்துக்கு வந்தாங்க. 29 பேர் எங்க இருக்கானே தெரியல. ஒத்தாள் 30 வருஷம் கர்த்தருடைய ஊழியத்தை மகிமை செய்யறேன். காரணம் என்ன? அவர் முடிவு பண்ணிட்டாரு, இந்த குடிகாரன் வயிற்றிலிருந்து பிறந்த இவனை ஒரு தீர்க்கதரிசியாய், ஒரு அப்போஸ்தலனாய், அநேக சபைகளை எழுப்பக்கூடியவனாய் நான் உயர்த்தணும்னு அன்னைக்கு முடிவு பண்ணாரு. இன்னைய வரைக்கும் என் கூட தான் வந்துட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். தீவிரமாய் நம்மை உயர்த்துவார். இன்னொன்னு சொல்லவா? தீவிரமாய் உன்னை அடையாளப்படுத்துவார். எல்லாமே தீவிரமா நடக்குது. ஆமென். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல படிச்சீங்கன்னா, அப்பொழுது இந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராய் ஓடி தன் கையை அடப்பையில் போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து, உள்ள எத்தனை கல் வச்சிருந்தா? எத்தனை கல்லு? அந்த கல் எங்க கிடந்தது? அந்த கல் எங்கே கிடந்தது? பிரதர் எங்கேயாவது கடந்துட்டு போட்டும் பிரதர், உங்களுக்கு சொன்ன நேரம் நெருங்கிட்டு இருக்கு, இன்னும் 1/4 மணி நேரம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், அதுக்குள்ள டப்புன்னு முடிங்க அப்படி சொல்றீங்களா? ஆமா, அந்த கூழாங்கல் எங்கே கிடந்தது? ஆட்சியிலே கிடந்தது. ஏன் 5 கல் எடுத்தான்? கோலியாத்த? ஓ சரி, ஓகே, சூப்பர் சூப்பர்க்கா. நான் ஒரு வெளிப்பாடு சொல்லவா? இந்த 5 கல் என்பது 5 நாமம். அவர் நாமம் நான் என்னுடைய கற்பனைக்கு கொண்டு வந்தேன். முதல்ல பையில கையை விட்டு ஒரு கல் எடுத்திருப்பான். அந்த கல் மேல என்ன எழுதி இருந்திருக்கும்? அதிசயம். இந்த கோலியாத்து பாயிட்டெல்லாம் அதிசயத்தை பேசலாமா? எல்லாம் கவனிங்கல்ல. 3ஆவதா ஒரு கல் எடுத்தான். அந்த கல் பேர் என்னது? வல்லமை உள்ள தேவன். பைபிள் சொல்லுதுங்க, 500 சேக்கல் நிறைக்கு மேல அவன் ட்ரெஸ் பண்ணியிருந்தானா. அவனுடைய ட்ரெஸ் வந்து அவ்வளோ வெயிட் உள்ளது. அது எப்படி ஒரு கூழாங்கல்ல கீழே விடும்? கர்த்தர் முடிவு பண்ணிட்டாரு, இவனை நான் தீவிரமா அண்ணனுக்கு மத்தியில, சவுலுக்கு முன்னாடி, இந்த ஜனங்களுக்கு முன்னாடி, பெலிஸ்திய கூட்டத்துக்கு முன்னாடி இவனை நான் அடையாளப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க கர்த்தருக்காக செய்கிற எந்த ஊழியமா இருந்தாலும், கர்த்தருக்காக செய்கிற எந்த காரியமா இருந்தாலும், கர்த்தருக்காக கொடுக்கிற எந்த ஒரு ரூபாயா இருந்தாலும், கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். அடையாளப்படுத்துவார். ஆமென். இந்த 30 வருஷம் கர்த்தருடைய கிருபையினால சொல்றேன், யாருக்கிட்டையும் எனக்கு ஊழியம் கொடுங்க நான் கேட்கவே மாட்டேன். கேட்டதே கிடையாது. சும்மா இருந்தா தேவ சமூகத்தில் உட்காந்துருப்பேன். வீட்டில் நான் நிறைய பேர்ட்ஸ் வளர்க்குறேன், நிறைய அனிமல்ஸ்லாம் வளர்க்குறேன், அதுங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். இல்லாட்டி நான் என்னுடைய ப்ரேயர் ரூமில் உட்காந்துருப்பேன், இல்லைன்னா என் பிள்ளைகளோட விளாண்டுட்டு இருப்பேன். இல்லையா நான் பாட்டுக்கு ஏதாவது வீடியோவுக்கு தேவையானது, யூடியூபுக்கு தேவையானது எதாவது எடிட் பண்ணிட்டு உட்காந்து, இதான் என்னுடைய வேலை. நான் எங்கேயும் போய் எனக்கு ஊழியம் கொடுங்க, கர்த்தர் என்னை கொண்டு போகணும்னு நினச்சா கொண்டு போட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். என்னை தெய்வம் தான் அடையாளப்படுத்த முடியும். என் முகவரியே அவருடைய பிரசன்னம் தாங்க. ஆமாம். எங்கேயோ கடந்த தாவீதை அந்த பெலிஸ்தனுக்கு முன்னாடி கொண்டு வந்தாரு. அவனால் பொறுக்க முடியல. சவுலை யோசனை பண்ணி பாருங்க, அவனும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், அவனை அபிஷேகம் பண்ணணும்னு அந்த சாமுவேல் தான். ஆனால் அவன் பதுங்கி கொண்டு கிடந்தான் 40 நாள் இல்ல. ஆனால் தாவீதால என்ன செய்ய முடியல? ஆமா, கர்த்தர் உன்னை அடையாளப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா தெய்வம் உங்களை உயர்த்தி வைத்து அடையாளப்படுத்துவார். அப்படியே உங்க தலையில நீங்களே கை வச்சுக்கோங்களேன். ஏசப்பா என்னை அடையாளப்படுத்தணும், என் குடும்பத்தை அடையாளப்படுத்தணும். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால என் பிள்ளைகளை நீங்க அடையாளப்படுத்துவீராக. இந்த காரைக்குடி சிஎஸ்ஐ திருச்சபை ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட திருச்சபையாய் மாறுவதாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து இங்க போடட்டுமே.
பிசாசு பிடிச்சவர்களை கொண்டு இங்கே போடட்டுமே, ஐயா ஜெபம் பண்ணும்போது அவைகளெல்லாம் ஓடட்டுமே. கர்த்தருடைய நாமம் இந்த காரைக்குடி பகுதியில் விஸ்வரூபம் எடுத்து மகிமை அடையட்டுமே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உன்னை அடையாளப்படுத்துவார். ஒரு சாட்சியை நான் சொல்கிறேன். கோயம்புத்தூரில் ஒரு மந்திரவாதி ஒருத்தன், அவன் பேர் மயில் வாகனன். அவன் பேர் என்னது? மயில் வாகனன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தரங்கம்பாடி தாலுக்காவிலேருந்து சில டிக்கெட் போய் சொல்லியிருக்கு, இவன் வந்து இங்கே இருக்கிற நிறைய பேர் கிறிஸ்தவனாக மாற்றிட்டு இருக்கிறான், அதனால் இவனுக்கு என்ன பண்ணிடணும், செய்வனை வச்சு இவன் கையா காலம் முடக்கணும்னு கொண்டு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிக்கணும். எனக்கு விரோதமாய் நிறைய ஆவிகளை அங்கேருந்து அனுப்பியிருக்கான் அவன். நான் பாட்டுக்கு தாவீது சொன்ன போது நானோ ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்படி நானோ பைபிளில் இருக்கிற ஒரு வசனத்தையும் கீழே போட முடியாது, நானோ ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். அது மாதிரி நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிற போலருக்கு இந்த ஆவியெல்லாம் திரும்பி அவன்கிட்ட போய் சொல்லியிருக்கு, எங்கடா என்ன அனுப்புனேன், அந்த மனுஷன்ட்ட சிலுவையில் தொங்குன சாமி நிற்கிதுரா பக்கத்தில் அவன் சொல்லுங்களேன். இன்னும் தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகள் அப்படின்னு பைபிள் இருக்குல்ல, அது மாதிரி இன்னும் பொல்லாத 100 ஆவிகளை அனுப்பியிருக்கிறான். மொத்தம் 200 ஆவி படையெடுத்து என் வீட்டுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் நான் பொய் சொல்லலை பார்த்துங்க. அப்பையும் அது என்னை ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சான். போனது சும்மா இல்லாம நீ சும்மா இருக்க மாட்டேன், எங்களை ரொம்ப அலைய விடுறேன்னு அவனை போட்டு பரட்டிட்டு இவனை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க, எங்கே இவன் முடிக்க கட்டுறது, அதை கட்டுறது, இதை கட்டுறது, என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றும் அங்கே நடக்கலை. அதுக்கு பிறகு கோயம்புத்தூரில் இருக்கிற காருண்யா ஜீசஸ் கால்ஸில் இருக்க பெதஸ்தாவில் கொண்டு போய் 20 நாள் வச்சுருந்துருக்காங்க. அங்கே பல ஊழியக்காரங்க வருவாங்களா, வந்து ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அந்த பேய் எல்லாருக்கும் பெப்பே காட்டு. அப்புறம் பார்த்துட்டு என்னடா 20 நாளாயும் ஒன்றும் நடக்கலையே, நிறைய ஊழியக்காரங்க வந்து ஜெபம் பண்ணுறாங்க, ஒன்றும் நடக்கலையேன்னு சொல்லி கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பெரிய ஏஜி சபையில் கொண்டு 20 நாள் வச்சுருந்துருக்காங்க. அங்கேயும் பாஸ்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பெரட்டி ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலை. அந்த பேயை இறக்கப்பட்டு சொன்னிச்சான், நீங்களாம் விரட்டினா நான் போக மாட்டேங்க, தரங்கம்பாடியில் தாடி வச்சுட்டு ஒருத்தன் ஊழியம் செய்கிறான், அவங்ககிட்ட கொண்டு போங்க, நாங்கள்லாம் போயிடுவோம். நல்லா கவனிக்கணும். ஒரு அம்பாசிடர் காரில் போட்டு அவனை கொண்டு வந்தாங்க. ஒரே நாள் பிரேயரில் கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு, ஞானஸ்தானம் எடுத்தான், பர்னபாவாய் பேர் மாற்றப்பட்டது. இன்றைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தில் நின்று கொண்டிருக்கிறான். அவன் சொல்லுவான், உண்மையான கிறிஸ்தவர்களை மந்திரவாதிகளால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு. ஆமென் சொல்லுங்களேன். அவனுடைய சாட்சி பெரிய சாட்சி. நல்லா கவனிக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உன்னை அடையாளப்படுத்தட்டும்னு முடிவு பண்ணிட்டார்னா சத்துருவாயிலிருந்து நீ அடையாளப்படுத்தப்படுவாய். சவுல் சொன்னார்ல தாவீதை பார்த்து, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் தீவிரமாய் ஒன்று செய்ய போகிறார். இந்த காரைக்குடி பகுதிக்கு, இந்த சிவகங்கை மாவட்டம் தானே, அது சிவகங்கை மாவட்டத்துக்கு உங்களை கர்த்தர் அடையாளப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாய் ஒன்னே ஒன்று நான் சொல்றேன், அவருடைய சித்தம் செய்ய நீங்கள் தீவிரப்படுங்கள். 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பவுல் பிரசங்கித்தானா. ஆமென். ஆமா, பைபிள் சொல்றது, அவன் கேட்கிறான், தேவரீர் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? இயேசு சொன்னார், நீ போய் என்ன பண்ண, பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு அறிவிக்கப்படும், சொல்லப்படும். அவன் தீவிரமாக எழுந்தான். இங்கிருந்து நிறைய ஊழியர்கள் எழுமணும், இங்கிருந்து நிறைய மிஷனரிகள் எழுமணும், இங்கிருந்து நிறைய கிராம ஊழியங்களை செய்கிற பாரமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்பணும். ஆமென். இங்கிருந்து ஒரு பெரிய திரள் கூட்டம் ஆத்தும அறுவடையை நோக்கி பயணிக்கணும். நான் விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவர் தீவிரமாய் உன்னை வாழ வைப்பார். என் ஆண்டவர் தீவிரமாய் உங்களை பாதுகாப்பார். என் ஆண்டவர் தீவிரமாய் உங்களை உயர்த்துவார். என் ஆண்டவர் தீவிரமாய் உங்களை அடையாளப்படுத்துவார். நீங்கள் தீவிரமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போகிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்களேங்க, ஆமென் சொல்லுங்களேன். தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீவிரத்தை இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படித்தீர்களே, ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமா, சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆரம்பிக்கப்படுகிற வசனம் அது. அப்படித்தானே இருக்குங்க? படிங்கம்மா. நீங்கள் எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். 8ஆம் வசனத்தை படிங்க. சீக்கிரத்திலே அவர் உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. சீக்கிரத்தில். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களை பார்த்து, நான் சீக்கிரமா உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்ய போறேன். சீக்கிரமா உங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை நான் செய்ய போறேன். சீக்கிரமா உங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை நான் செய்ய போறேன். சீக்கிரமா உங்க மனைவிக்கு செய்ய வேண்டியதை நான் செய்ய போறேன்.
சீக்கிரமாய் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ அதை நான் செய்ய போறேன். தீவிரமாய் நிறைவேற்றுகிற ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தீவிரமாய் நிறைவேற்றுகிற ஆண்டவர். நான் ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிச்சிடுறேன். சென்னையில் காரனோடை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன் ஊழியத்துக்கு. 3 நாள் கன்வென்ஷனில் பேசினேன். அப்போது 2வது நாள் வந்தது. ஒரு அம்மாவை கூப்பிட்டு ஆண்டவர் பிளஸ் பண்ண சொன்னார். அப்போ அந்த அம்மாவை கூப்பிடும் போது தலையில் கை வைக்கும் போது ஏசப்பா சொன்னார், செப்டம்பர் 17ஆம் தேதி ஆண்டவர் உனக்கு முன்குறிக்கிறார். இந்த செப்டம்பர் 17ஆம் தேதி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல காலம் ஆரம்பிக்க போகுது. இந்த நாளில் ஒரு விசேஷித்த நாளாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறார். அந்த நாளில் உன்னை தேவன் அடையாளப்படுத்துவார். சொல்ல சொல்ல அந்த அம்மா பயங்கரமாக அழுதாங்க. முடிச்ச உடனே நான் கேட்டேன், என்னம்மான்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஐயா நான் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறேன். நான் என் கணவர் என்னை விட்டு வெளியில் போயிட்டார். என் கணவர் வந்து என்னை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டார். டிவோர்ஸ் கொடுத்துட்டார். டிவோர்ஸ்க்கு ரெடி பண்ணிட்டாரு, போயிட்டாரு. இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தைய நான் அபார்ஷன் பண்ணுறதுக்காக இந்த சென்னையில் இருக்கிற திருவள்ளூரில் இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு நான் போயிருந்தேன். ஏன்னா கணவன் இல்லை, இந்த குழந்தைய எப்படி வளர்க்க முடியும்ட்டு நான் போயிருந்தேன். அப்போது ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. யாருன்னா இந்த சர்ச்சோட பாஸ்டர் அம்மா. அப்படின்னு சொல்லுங்களேன். அப்போ என்னை பார்த்து கொடுத்தாங்க. நீ ஏமா கவலைப்படுற, நீ எங்கள்கிட்ட வந்துரு, நான் உங்களை பார்த்துக்கிறேன். உன்னோட வயிற்றில் இருக்க குழந்தைய நாங்கள் பிரசவிக்க பண்ணுறோம், நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி இயேசுவை குறித்து சொல்லி என்னை அழைச்சிட்டு வந்தாங்க. நான் இங்கே வந்தும் குழப்பமாக தான் இருந்தேன். இந்த குழந்தை வேணுமா நமக்கு? இந்த குழந்தைய ஏதாவது பண்ணிடுவோமா? இந்த குழந்தைய வெளியில் எடுத்துருவோமா? அதை அபார்ட் பண்ணிடுவோமான்னு நான் இங்கே வந்து குழப்பமாக தான் இருந்தேன். அந்த குழப்பத்தோடு தான் இந்த ஆலயத்துக்கு நான் வந்தேன். நீங்கள் சொன்னீங்க செப்டம்பர் 17ன்னு, அன்னைக்கு தாயா எனக்கு டெலிவரி டாக்டர் கொடுத்துருக்குறேன். அவன் சொல்லுங்களேன். அன்னைக்கு கர்த்தர் சொன்ன, நான் சொன்னதெல்லாம் யூடியூப்ல இருக்குது, என்னுடைய சேனலில் இருக்குது. கர்த்தர் சொன்னார், இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை ஆண் குழந்தை. இந்த குழந்தை பிறந்த பிறகு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய பிறந்திருக்குங்க. இன்னைக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த ரூட்டை வேணாலும் கையில் எடுப்பார், யாரை வேணாலும் கர்த்தர் பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொன்னார், நான் தீவிரமாய் நான் நிறைவேற்றுவேன், தீவிரமாய் நான் செய்வேன். நீங்கள் கண்டது, நீங்கள் யோசிக்கிறது, நீங்கள் விரும்புகிறது கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இருக்கும் பட்சத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவது, உங்களை வாழ வைப்பது, உங்களை பாதுகாப்பது, உங்களை சுகமாக்குவது, உங்களை அடையாளப்படுத்துவது, உங்களை ஆசீர்வாதமாய் தலைநிமிர பண்ணுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஊழியத்தையும் செய்வது கர்த்தருடைய பார்வைக்கு தீவிரமாய் இருந்து அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்து உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரே ஒரு நிமிடம் நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாற்றி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோ, குன்றிட மாட்டோ, கரையில்லா தேவனின் வாக்கு. சொல்லுங்க வாயத்திருந்து. குறுகிட மாட்டோ, குன்றிட மாட்டோ, கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனா அவர் ஜனம் பெருகும், ஆண்டவ வாக்கு பலிக்கும். வாய்த்திருந்து. ஆகாய மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரிதே, மங்காத வாழ்வோ, மாற்றி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. அல்லேலூயா. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடப்பாட சத்தமும் தோனிக்கோ. ஆகாய விண்மீனாய் சொல்லுங்க, சொல்லுங்க.
அப்படியே கண்ணை மூடி ஜீசஸ் ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் எங்க மத்தியில கடந்து வரட்டும். ஆதிநிலையே கீடுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராலும் இந்த மனை யாகும், சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். அல்லேலூயா. சிறை வாழ்வு சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாட சத்தமும் தோனிக்கோ, ஆகாய கைத்தட்டி பாடுவோமா எல்லாரும்? கைத்தட்டி கண்ணை மூடிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம், அவருடைய ஜனம், அவருடைய ஜனம். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவன் மார்பில் சுகிப்போ, பதறாத வாழ்வும் சிதறாத மனம் பரிசாக. சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க. பதறாத பரிசாக தேவன் அருள்வா. ஆனந்த துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ, ஆகாய விண்மீனாய். பா 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 உங்க பிள்ளைங்க ஆகாய விண்மீனை போல, ஆகாய விண்மீனை போல, ஆகாய விண்மீனை போல என் ஜனம் பெருகணும், என் திருச்சபை வளரணும், தரிசனங்கள் பெருகணும். வியாதி இல்லாத, வறுமை இல்லாத, பலவீனம் இல்லாத, குற்றங்கள் இல்லாத, சாபங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை என் பிள்ளைகள் வாழ்வார்களாக. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். தீவிரமான பாதுகாப்பு, தீவிரமான சுகம், தீவிரமான பலன், தீவிரமான கர்த்தருடைய ஊழியம், தீவிரமான உயர்வு, தீவிரமான பலனை, சுகத்தை, ஆளுகையை என் பிள்ளைகளுக்கு நீ தருவீராக என்று சொல்லி நான் செபிக்கிறேன். அப்பா, எல்லாரும் தலையில கை வச்சு நீங்களே உங்களை பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் செய்யக்கூடிய காரியம் என் வாழ்வில் தீவிரமாய் இருக்கும். நான் தீவிரமாய் உயர்த்தப்படுவேன், நான் தீவிரமாய் பாதுகாக்கப்படுவேன், நான் தீவிரமாய் சுகமாக்கப்படுவேன், தீவிரமாய் நான் உயர்த்தப்படுவேன், தீவிரமாய் கிறிஸ்து நல்லவர் என்று சொல்லி இந்த உலகத்திற்கு நான் அறிவிப்பேன். ஏசப்பா, எத்தனை பிள்ளைகள் அப்படி சொன்னார்களோ அத்தனை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக, தருணங்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து உம்முடைய ஆளுகை, தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.